வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பிரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் ஸ்லீவ் போர்ஷன் தான். நான் ஏற்கனவே டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் ரோப் கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்போதுமே ஸ்டோன் ரோப் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து கரெக்டாக உங்களோட பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரியில் இந்த ஸ்டோன் ரோப்பை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாக க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோன் ரோப் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு 3 mm ஆன்டி கோல்ட் பீட் வந்து கொடுத்து ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது ஹாஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து கீழே பார்டர் வந்து ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கேட்கல. கொஞ்சம் மைல்டாக சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஸ்லீவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பார்டரில் வந்து இந்த 3 லைன் மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனில் செக் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஸ்லீவ் போர்ஷனில் செக்டு பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் செக்ஸ் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் எமர்ஜென்சி ஆர்டர் அப்படிங்கிறதுனால இந்த செக்ஸ் ட்ரா பண்ணுறது, அப்புறம் அதில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதெல்லாம் என்னால் வந்து பெருசாக ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் அதை வந்து சுகர் பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுகர் பீட்ஸ் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த செக்ஸ்க்கு நடுவில் உள்ள இந்த கேப் போர்ஷன்லலாம் வந்து நம்ம ஒரு பெரிய மோட்டிவ் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 5 ஸ்டிச்சஸ் கொடுத்து மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 5 mm ஆன்டி கோல்ட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பீட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஹாஃப் பீட், அந்த ஹாஃப் பீட்டை சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 2 சுகர் பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி 2 பீடாக கொடுத்து சுகர் பீடை இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் நாட் போடுறது வந்து வெளியில் நாட் போட்டிங்கன்னா அது ஆக்வர்டாக வெளில தெரியும். ஸோ அதனால வெளியில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. உள்ளே எடுத்துகிட்டு வந்து குத்தி சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நாட் வந்து விசிபிளாக வெளியே தெரியாது. ஸோ
இப்படி நாட் போட்டதுக்கப்புறமா இப்போ கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி உள்ள போர்ஷனில் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 ஆன்டி கோல்ட் பீட் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா, நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா பீட், அதை விட ஒரு சைஸ் சின்ன பீட். பட் கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே சைஸ் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக அது வந்து ஒரு சைஸ் சின்ன பீட். மேலே கொடுத்துருக்கிறது வந்து 5 mm, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 4 mm ஆன்டி கோல்ட் பீட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 பீட் நான் வந்து கீழே லோட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 5 பீடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை லாக் பண்ணுற மாதிரி, அது மூவ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால அதை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே உள்ள நான் வந்து சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது வந்து வித்தியாசம் தெரியணும், எங்கே நாட் போடுறேங்கிறது தெரியணுங்கிறதுக்காக கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பட் நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது செல்ஃப் கலர் த்ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது அது முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம அரும்பு கொடுப்போம் இல்லையா, ஒரு பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும், அது மாதிரி லோட் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அது மாதிரி எடுத்துட்டு நான் இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி அதையும் உள்ளே வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மோட்டிவ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த செக் பேட்டர்ன்ஸில் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி உள்ள மோட்டிஃபை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்லீவ் போர்ஷனோட ஒரு ஃபைனல் லுக். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.